சொல்ல வந்தேன்னா, அங்க ரெண்டு நாச்சிமாரும் அங்க உட்கார்ந்து திருவடி பார்ஸ்வத்துல இருந்து தானும் கைங்கரியம் பண்ணுகிறார்கள் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வந்தேன். பக்கத்துல திருமோகூர் அப்படிங்கிற திவ்யதேசத்துல மோகனவல்லி தாயார் அப்படின்னு காட்சி கொடுக்கிறார். சோழ நாடு, மலைநாடு, பாண்டிய நாடு எல்லாம் சேர்த்து சேர்த்து அப்படியே வரணும். ஒரேடியா பாண்டிய நாடு சொன்னா இங்க இருக்கிறவாளுக்கும் வந்து, ஒரேடியா சோழ நாட்டை சொன்னா அடுத்து அங்க பக்கம் திரும்ப பாண்டிய நாட்டுக்கு தானே வரணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். அதனால அங்க இங்க அப்படியே சுத்தி சுத்தி அப்படியே வரலாம். திருமோகூர் அப்படிங்கிற திவ்யதேசத்துல மோகனவல்லி தாயாராக நாச்சியார் காட்சி கொடுக்கிறார். மோகனவல்லி தாயார் நேற்று திருப்பார்கடல் கடைந்த சரித்திரத்தை பார்த்தோமே. அமுதம் வேணுங்கிறதுக்காகத்தானே திருப்பார்கடலை கடைந்தார்கள். நாச்சியார் வர்றது வரைக்கும் தான் பார்த்தோம். அதுக்கு மேல நாம சரித்திரத்தை பார்க்கல. அதுக்கப்புறம் அதுல இருந்து சந்திரன் தானும் பிறந்தான். அதுக்கப்புறம் அதுல இருந்து அமிர்தம் வந்தது. தன்வந்திரி பகவான் அமிர்தத்தை அப்படியே கொண்டு வர கொண்டு வந்த உடனே அசுரர்கள் அத்தனை பேரும் அந்த அமிர்தத்தை தாம் பிடுங்கிண்டு அசுரர்கள் எல்லாரும் அமிர்தத்தை குடிக்கணுங்கிறதுக்காக அதை கையில வச்சுட்டு பிடுங்கிட்டு ஓடுனான். இவ ரெண்டு பேரும் என்ன பேசினா, கிடைக்கிறத ரெண்டு பேரும் சம பங்கிட்டு கொள்ள வேணும்னு பேசிட்டு தானே திருப்பார்கடலை கடைய தொடங்கினா. அப்படித்தானே நேற்று பார்த்தோம். ஆனா அமிர்தம் கிடைச்ச உடனே பிடுங்கிட்டு அசுரர்கள் ஓடினான். தேவர்கள் எல்லாரும் பகவான் இடத்துல பிரார்த்திச்சார். பகவான் அப்ப மோகினி அவதாரம் பண்ணினான். அந்த மோகினியை பார்த்த உடனே அசுரர்கள் அத்தனை பேரும் மதிமயங்கி போனார்கள். எல்லாரும் அப்படியே சிரிச்சுட்டான். ஏதோ ஒண்ணு வழியறதுன்னு சொல்றோமே, அத போல அப்படியே சிரிச்சு பகவான் இடத்துல அப்படியே மதிமயங்கி நின்னான். நீ என்ன சொன்னாலும் நாங்க கேட்கிறோம்னு சொன்னான். அந்த பெண்ணு அதை அப்படியே வாங்கி கொண்டாள். இந்த அமிர்தத்தை கொடுங்கோ, நான் உங்க ரெண்டு பேரும் பங்கிட்டு தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சரிசமமாக பங்கிட்டு கொடுக்கிறேன்னு சொன்னான். இவளுடைய சந்தோஷத்தை இவ பார்க்கணுங்கிறதுக்காக இவ என்ன சொன்னாலும் கேட்கிறோம்னு ஒத்துண்டா. தேவர்கள் எல்லாரும் வலது பக்கம் வாங்கும், அசுரர்கள் எல்லாரும் இடது பக்கம் இருக்கும். பிரிச்சாச்சு. ரெண்டு பேரும் ஒரு பக்கம் வந்தாச்சு. முதல்ல நான் தேவர்களுக்கு கொடுக்கிறேன்னு சொன்னான். ஏன் அப்படின்னா, தேவர்கள் தான் இளையவர்கள். இளையவர்களுக்கு தான் முதல்ல பண்டத்துல பங்கு. நம்ம ஆத்துல ரெண்டு பிள்ளை இருக்குன்னா முதல்ல சின்ன குழந்தைக்கு கொடுத்தணும். அதுக்கு அப்புறம் தான் மூத்த பிள்ளைக்கு கொடுக்கணும். ரெண்டு துணிமணி எடுத்துன்னு போறோம்னா நாம என்ன பண்ணுவோம், மூத்த பிள்ளை எடுத்துக்கும். ஏய் பக்கத்துல வராத, முதல்ல தான் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் அது எதை கழிச்சுதோ அதை இளைய பிள்ளைக்கு இளைய குழந்தைக்கு கொடுக்கும். தர்மசாஸ்திரம் அப்படி சொல்லல. முதல்ல இளையவனுக்கு கொடுத்துடணும். அதுக்கப்புறம் எது மீதி இருக்கோ அதைத்தான் மூத்தவன் எடுத்துக்கணும். தின்பண்டத்துக்கு, வஸ்திரத்துக்கு, எல்லாத்துக்குமே அப்படித்தான். அதனால பகவான் பார்த்து இளையவர்கள் தேவர்கள், அசுரர்கள் மூத்தவர்கள். அதனால முதல்ல இளையவர்களுக்கு கொடுக்கிறேன்னு முடிவு பண்ணினான். ஒண்ணு இளையவர்கள் அப்படின்னு அர்த்தம். அடுத்து தேவர்கள் இளைத்தவர்கள். சக்தி அசுரர்களை காட்டிலும் தேவர்களுக்கு குறைச்சல். அதனால இளைத்தவர்கள் தேவர்கள். அதனால அசுரர்கள் சக்தி அதிகமா இருக்கு, தேவர்கள் இடத்துல கொஞ்சம் குறைச்சலா தான் இருக்கு. அதனால தேவர்களுக்கு நான் கொடுக்கிறேன்னு சொன்னா ஒத்துக்கொண்டார்கள். தேவர்களுக்கு வரிசையா கொடுத்துட்டே வரா. தேவர்கள்ல கடைசியா இருக்கிறவர் சூரியன், சந்திரன். இவா ரெண்டு பேரும் கடைசியில நின்று இருக்கா. ஆனா அசுர கோட்டியிலிருந்து ஒருத்தன் பார்த்து சொர்பானு அப்படின்னு பேரு. அந்த சொர்பானு அப்படிங்கிற அசுரன் பார்த்து தேவகோட்டில வந்து நின்றுட்டான். தேவ உருவத்தை எடுத்துண்டு தேவ உருவத்துல வந்து நின்று கொண்டான். சூரிய சந்திரர்களுக்கு நடுவுல வந்து நின்றுட்டான். அமிர்தத்தை இவள் கொடுத்து விட்டாள். இவள்னு சொல்றதா இவர்னு சொல்றதா தெரியல. அமிர்தத்தை கொடுத்தார். அமிர்தத்தை வாங்கினா அமிர்தத்தை அந்த சொர்பானு அசுரன் விழுங்கிட்டான். அதுக்கப்புறம் சூரிய சந்திரர்கள் பார்த்தா, என்னமோ நம்ம பக்கத்துல இருக்கிறவனை பார்த்தா தேவகோட்டில இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. யாரோ ஒரு அசுரன் தான் தேவனை போல
வேஷமிட்டு கொண்டு வந்திருக்கிறான். அது அப்படியே மோகினியின் இடத்துல சொல்லிட்டார். பெருமாளுக்கு வந்தது கோபம். சக்கராயுதத்தை எடுத்தார். அப்படியே அவனுடைய தலையை அறுத்து விட்டார். அவனுடைய தலை அப்படியே ரெண்டா வந்துடுச்சு, துண்டா வந்துடுச்சு. ஆனாலும் அவன் அமிர்தத்தை வாங்கி அதை சாப்பிட்டுட்டான். அமிர்தம் அவனுடைய உடம்புக்குள்ள எல்லா பாகத்தையும் போயிடுச்சு. அதனால அவனுக்கு மரணம் இல்லை, மரணம் ஏற்படவில்லை. அவன் தலையும் உடம்பும் தனியா பிரிஞ்சிடுச்சே தவிர அவனுக்கு மரணம் ஏற்படவில்லை. அந்த தலைக்குத்தான் ராகு அப்படின்னு பெயர். அந்த உடல் பகுதிக்கு கேது அப்படின்னு பெயர். சூரிய சந்திரர்கள் தானே காட்டி கொடுத்தார்கள். அதனால இந்த அசுரனுக்கு சூரிய சந்திரர்கள் மேல கோபம். அதனால வருஷத்துக்கு ஒரு நாள் சூரியனை விழுங்குகிறான், ஒரு தடவை சந்திரனை விழுங்குகிறான். எப்ப ராகு சூரியனை விழுங்குறானோ அன்னைக்கு சூரிய கிரகணம், என்னைக்கு சந்திரனை விழுங்குகிறானோ அன்னைக்கு சந்திர கிரகணம். அதனால இப்ப அமிர்தத்தை கொடுத்துட்டு வரும்போது தேவகோட்டியிலிருந்து ஒருத்தன் இங்க வந்துட்டான், அசுரகோட்டியிலிருந்து தேவகோட்டியில வந்து சேர்ந்துட்டான். எப்ப அசுரகோட்டியிலிருந்து ஒருத்தன் வந்தானோ அவன் ஒருத்தன் தவறளித்தாலும் உங்க யாருக்குமே கிடையாது என்ன அமிர்தத்தை அப்படியே கொடுப்பதை நிறுத்தினான். மொத்தத்தையும் அப்படியே இந்திரன் இடத்துல கொடுத்து இதை இனிமே நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இந்திரன் இடத்துல கொடுத்துட்டான். அதனால அசுரர்களுக்கு அமிர்தம் இல்லாமல் ஆயிற்று. அதனால அசுரர்கள் அத்தனை பேரும் தேவர்களை கொல்லணும்னு சண்டைக்கு வந்தா அமிர்தத்தை புஜித்தபடினாலே பலம் அதிகமானது. அதனால தேவர்கள் அத்தனை பேரும் அசுரர்களை முடித்தார்கள், ஜெயித்தார்கள் என்பது சரித்திரம். இப்ப எம்பெருமான் மோகினி அவதாரம் பண்ணா இல்லையா, இந்த மோகினி அவதாரத்தை முடித்து கொண்டான். ஆனா அதுக்கப்புறம் ருத்ரமூர்த்தி பார்த்தார். ருத்ரமூர்த்தி பார்த்து, ஓ மோகினி அவதாரம் பண்ணினானாமே பகவான், நேர திருப்பார் கடல் இடத்துல போய் பிரார்த்திக்கிறார். நாதன் இடத்துல, சுவாமி மோகினி அவதாரம் பண்ணினதாமே, நான் சேவிக்கவே இல்லை, பார்க்கவே இல்லை, எனக்காக திரும்ப அந்த அவதாரத்தை செய்துள்ள வேணும்னு ருத்ரன் பகவான் இடத்துல பிரார்த்திக்கிறார். பெருமாள் பார்த்து, இல்லை இல்லை, அந்த அவதாரத்தை நீ சேவிச்சா உன்னால காமத்தை அடக்குவதுங்கிறது முடியாது, வேண்டாம், என்னை இப்படியே சேவிச்சுட்டு போ அப்படின்னு சொன்னார். கேட்கல. இல்லை இல்லை, கண்டிப்பா அந்த அவதாரத்தை காட்டி அருள வேணும்னு பிரார்த்திச்சார். அதனால பகவான் மோகினி அவதாரத்தை திரும்ப எடுத்தான், மறுபடியும் எடுத்தான். இந்த உருவத்தை தான் நான் அசுரர்களுக்கு காட்டி மயக்கினேன் அப்படின்னு சொன்னான். ருத்ரமூர்த்தி அந்த பெண்ணை பார்த்த உடனே காம பரவசராக ஆகி தன்னுடைய வீரியம் மொத்தத்தையும் விட்டார். அந்த வீரியம் தான் வெள்ளியாக மாறினது. இன்னைக்கு நாம வெள்ளின்னு உபயோகப்படுத்துறோமே, ருத்ரமூர்த்தியினுடைய ரேதஸ். அதுக்கப்புறம் பகவான் தன்னுடைய பழைய உருவத்தோட காட்சி கொடுத்து, நான் தான் முதல்ல சொன்னனே உன்னால காமத்தை அடக்க முடியாதுன்னு சொன்னனே என்ன பகவானுக்கு, அதாவது ருத்ரமூர்த்திக்கு பெருத்த உபதேசத்தை பண்ணினான். அதனால பகவான் மோகினி அவதாரம் பண்ணினான். இது 2வது தடவை. அடுத்து 3வது தடவை மறுபடியும் மோகினி அவதாரத்தை எடுத்தான். எதுக்காகன்னா, விருத்தாசுரன் அப்படின்னு ஒருத்தன் இருந்தான். அந்த விருத்தாசுரன் அப்படிங்கிறவன் காட்டு மார்க்கமா வந்தான். நாரதர் எதிர்த்தாப்புல வந்தார். பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் இந்த 3 பேர்ல யாரிடத்துல நான் வரத்தை கேட்பதுன்னு கேட்கிறேன். சுலபத்துல எனக்கு யார் வரம் கொடுப்பா அப்படின்னு கேட்கிறேன். சுலபத்துல வரம் கொடுக்கிறது ருத்ரன் அப்படின்னு சொன்னான். விஷ்ணுவானவர் சுலபத்துல வரம் கொடுக்க மாட்டார். ஆனா ஒரு தடவை கொடுத்தான்னா அது நீண்ட காலத்துக்கு நன்மையை செய்யும். ஆனா மற்ற தேவர்கள்லாம் அப்படி இல்லை. பிரார்த்திச்சா சட்டு சட்டுன்னு வரம் கொடுத்துருவா. வரம் கொடுத்து லோகத்துக்கும் நஷ்டம், தன்னையும் காப்பாற்றிக்க முடியாது. அப்படி விருத்தாசுரனுக்கு வரம் கொடுப்பதற்கு ருத்ரமூர்த்தி தான் சிறந்தவர்னு நாரதர் சொன்னார். உடனே விருத்தாசுரன் ருத்ரனை குறித்து தபஸ் பண்ணினான். ருத்ரன் வரவே இல்லை. உடனே தன்னுடைய தலையையே அறுத்து அந்த வேள்வித்தீர போடணும்னு முடிவு பண்ணினான். ருத்ரன் பார்த்து அவருக்கு காட்சி கொடுத்தார். கருணையினால வரல. ஒருத்தர் ஒரு பெரிய உயரமான இடத்துல இருந்து தற்கொலை பண்ணிக்க போறேன்னு குதிக்க போறேன்னு இருந்தா
உடனே வேண்டாம் வேண்டாம் குதிச்சிடாதே, நீ என்ன வேணுமோ அதை நான் பண்றேன் அப்படின்னு சொல்லுவா இல்லையா? அதை போல ருத்ரமூர்த்தி காட்சி கொடுத்தார். இந்த தலையெல்லாம் அறுத்துடா வேண்டாம், உனக்கு என்ன வேணுமோ நான் வரம் தருகிறேன்னு சொன்னான். நான் யார் தலைய தொட்டாலும் அவ தலை வெடிச்சு போகணும் அப்படின்னு கேட்டார். ருத்ரன் பார்த்து அப்படியே ஆகட்டும், தந்தோம் தந்தோம் தந்தோம்னு சொன்னான். அவர் என்ன பண்ணிருக்கணும்? கொடுக்க மாட்டேன், இந்த வரத்தை கொடுத்தா இதனால லோகத்துக்கு நஷ்டம் ஏற்படும், கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கணும். ஆனா கொடுத்துட்டார். கொடுத்த உடனே நாரதர் பக்கத்துல இருக்கார், பக்கத்துல இருந்து பேசுகிறார். நீ வரம் வாங்கிட்ட, ஆனா அந்த வரம் செல்லுபடி ஆகுமா? ருத்ரமூர்த்தி அவர் எப்போதும் சுடுகாட்டுல சுற்றி திரிபவர், அவர் பொய் பேசக்கூடியவர், அவர் சொன்னதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொன்னார். உடனே அவர் பார்த்து அப்படியா, அப்படின்னா அது என்ன செய்யறது, அது உண்மையா அப்படின்னு நான் எப்படி பாக்குறதுன்னு சொன்னான். யார் தலையிலையாவது கைய வச்சு பாரு, அப்பதான் அவர் பொய் பேசியிருக்காரா உண்மை பேசியிருக்காரான்னு தெரியும்னு சொன்னார். அடுத்த க்ஷணம் நாரதர் மறைஞ்சு போயிட்டார். இப்ப இவர் பார்த்து யார் தலையில கைய வைக்கிறதுன்னு பார்த்தா ருத்ரமூர்த்தி தான் அங்க நின்று இருக்கார், வேற யாரையும் காணும். ருத்ரனுக்கு எத்தனை தலை? 5 தலை. பஞ்சானனாப்ஜ பவஷண்முக வாசவாத்தியாக சொல்லிட்டு இருக்கமே. பஞ்சானனன் அப்படின்னா 5 தலையை உடையவன். ருத்ரமூர்த்திக்கு 5 தலை. பிரம்மாவுக்கு 5 தலை இருந்தது, அதுல ஒரு தலையை ருத்ரமூர்த்தி கிள்ளி விட்டார், அதை விட்டுடுங்க. பிரம்மாவுக்கு 4 தலை. பிரம்மாவுடைய பிள்ளை ருத்ரன், அவருக்கு 5 தலை. ருத்ரனுடைய பிள்ளை அருமுகன் சுப்பிரமணியன், அவருக்கு 6 தலை. சுலபத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 அவர் பிள்ளைக்கு 5, அவர் பிள்ளைக்கு 6. அதனால இப்ப ருத்ரமூர்த்தியை பார்த்த உடனே இவருக்கு தான் 5 தலை இருக்கு, நாம ஒரு தலையில தானே வைக்க போறோம், ஒரு கால் ஒரு தலை போனாலும் இவருக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லையே அப்படின்னு பார்த்து உங்க தலையை காட்டும் வைக்கிறேன் அப்படின்னு அந்த விருத்தாசுரன் சொன்னான். பத்ம புராணத்துல பஸ்மாசுரன் காட்டுறார், ஸ்ரீமத் பாகவதத்துல விருத்தாசுரன் காட்டுறார். விருத்தாசுரன் அவன் ருத்ரமூர்த்தியினுடைய தலையில கைய வைக்க வந்தான். ஓ, வரத்தை கொடுத்து கடைசியில ஏன் தலையிலே கைய வைக்க வந்துட்டானே அப்படின்னு அவர் பார்த்து இல்ல இல்ல வேண்டாம் வைக்காதே, அது கண்டிப்பா நடக்கும், வெடிச்சிடும்னு சொன்னார். கேட்கல, அப்படியே விரட்டுறான். ருத்ரமூர்த்தி தானும் ஓட ஆரம்பிச்சார். அவர் எந்தெந்த இடத்துல எல்லாம் போறாரோ இவனும் அசுரனும் அந்தந்த இடத்துக்கு எல்லாம் வரான். நம்மளால இந்த போறதுக்கு நமக்கு சாமர்த்தியம் கிடையாது, ஆனா இந்த விருத்தாசுரனுக்கு அந்த சாமர்த்தியம் இருக்கு. அதனால அவன் எல்லா இடத்துலயும் ருத்ரமூர்த்தி பின்னாடியே துரத்திட்டு போறான். அவர் எல்லா இடத்துக்கும் ஓடினார். கடைசியில தன்னை காப்பாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சுட்டார். ஓ, இவனுக்கு வரம் கொடுத்து மத்தவ அழியணும்னு நான் வரம் கொடுத்தேன், கடைசியில எனக்கே அது ஆபத்தா முடிஞ்சுடுத்தேன், என்ன செய்வது? நாராயணனான திருமாலான பகவான் தானே எல்லாரையும் காப்பாற்றக்கூடியவன், அவனிடத்திலேயே பிரார்த்திப்போம்னு பகவான் இடத்துல பிரார்த்திக்கிறான். உடனே பகவான் அடுத்த க்ஷணம் மோகினி அவதாரம் பண்ணினான். மோகினி அந்த பெண்ணை பார்த்த உடனே மயங்கி போனான் விருத்தாசுரன். அப்படியே ஓடி வந்ததை நிறுத்திட்டு என்ன காரியத்துக்காக வந்தானோ அந்த காரியம் மறந்து போச்சு. பெண்ணை பார்த்தா நாம் செய்யக்கூடிய வேலை போயிடும், நின்று போயிடும். அதனால அந்த பெண்ணு இடத்துல மயங்கி போனான் விருத்தாசுரன். மோகினி ஆனவள் பேசுகிறான், நீ ரொம்ப நல்லா ஆடுவியாமே, என் கூட ஆட்டிய நாட்டியத்துக்கு வரியான்னு கேட்டான். சரி வரேன்னா. நான் எப்படியெல்லாம் அபிநயம் பண்றனோ அந்த மாதிரி உன்னால பண்ண முடியுமான்னு கேட்டான். என்னால பண்ண முடியும்னா. 2 பேரும் ஆடுனான். இவ பண்ணுறது எல்லாத்தையும் அவன் பண்றான். அவ அபிநயம் பண்றான். அபிநயம் பண்ணும்போது தன்னுடைய தோல்ல அப்படியே கைய வைக்கிறான். அவனும் அதே போல தோல்ல அபிநயம் பண்றான். தன்னுடைய கன்னத்துல அப்படியே கைய வச்சான். அவனும் பண்ணான். தன் தலையில கைய வச்சான். அவனும் தன் தலையில கைய வச்சான்.